இது வரைக்கும் சாமி கும்பிட்றதுக்குன்னு கோயிலுக்கு வந்ததில்ல. எந்த சாமி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலடா. கவலைப்படாத, இந்த சாமியிட்ட கேட்டுருவோம். ஏன் சாமி என்னடா அம்பி முருகன் எங்க இருக்காரு? எலக்ட்ரிஷியன் முருகன் தானே சந்தேகப்பட்டு சம்சாரத்தை கொண்டுட்டு கோர்ட்டு கேசுமா அழிஞ்சுட்டு இருக்கான். நோக்கு தெரியாதோ? நாங்க கேட்டது காட் முருகன சாமி. காட் முருகனா? நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க. நல்ல சாமி. தேங்க்யூ சாமி. சாமி அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. ஜிங்கா. ஜிங்காவா? சியா மாதிரி ஜிங்கா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது சாமி. சுத்தம். ब्रह्मण्येश्वर स्वामी पादारविन्दयोः अष्टोत्तर पूजाञ्चद्य करिष्ये। ओम श्रीर्वच्चस्वमायुष्यमारोग्यमावेदाच्छोभमानं महीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः। என்ன இவர் தீபத்தை கல்ல ஊத்திக்காம ஓடுறார்? அவன் லவ் பண்ற பொண்ணு வந்திருக்கு. சாமியை விட காதல் முக்கியமா போச்சு. முருகசாமி லவ் பண்ணவர் தானே? பகவானே. சுந்தரியா ஒரு நிமிஷம். நான் என்னோட லவ் சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஏதாச்சும் சொல்லிட்டு போங்களேன். சாரிங்க. பரவாயில்லப்பா சார். நீங்க தமிழ்வாதியார் பழனி சார் தானே? ஆமா சார், உங்ககிட்ட 8ஆம் கிளாஸ் படிச்சேன் சார். அப்படியா? சார், இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சார். சரோஜா டீச்சருக்கு தர சொல்லி என்கிட்ட தானே லவ் லெட்டர் தருவீங்க. சார் சார் எங்க வேணா அடிங்க சார், என் தலையில மட்டும் கொட்டாதீங்க. ஏண்டா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரி. அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம். என்ன? அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தலையில செல்லமா கொட்டுவா. அப்படியா? அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சு போய் என் தலையிலையும் கொட்டணும்னு ஆசையா இருக்கு சார். யாரு? அந்த பொண்ணு தானா? ஆமா சார். பொண்ணு அழகா தாண்டா இருக்கு. தம்பி நில்லு. என் காதலுக்கு நீ லெட்டர் கொண்டு போன இல்ல, உன் காதலுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன். எழுதி கொடு சார். அதெல்லாம் வேண்டாம் சார். இதுக்கு ஏன் இவ்வளவு வைக்கப்படுறான்? என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா? இவ போன இடத்துக்கு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் பிக்கப் பண்ணி செட்டப் பண்ணி பேக்கவே பண்ணிருப்பேன். இவன் என்னடானா வாம போய் பண்ணிட்டு இருக்கான். டேய் பார்த்தது போதும், வாடா வா. இந்தாம்மா கோயில் பிரசாதம். தம்பி, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. அன்னன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் போகிறோன்னு நினைக்கிறீங்க. நாளைய பற்றி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. இனிமேலாவது உங்கள் எதிர்காலத்தை பற்றி நல்லா யோசிங்க. வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க. நம்ம கையிலே 4 காசு வேணும்ப்பா. எல்லா சமயத்துலேயும் ரமணா தம்பி மாதிரி ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் தம்பி இருக்கணும். ஆமாம்மா, இப்போதான் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு. இனிமே வெட்டித்தனமா சுத்த மாட்டோம். தைரியமா இருங்க. அம்மா நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு இருமா, வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். டேய் சீக்கிரமா கூட்டு வா. இந்தாங்கம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. 10 நாள் கழிச்சு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. வரேன். ஏங்க உங்க பேருங்க? மல்லிகா. ரொம்ப அழகா இருக்கீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த சிரிப்பு நல்லா இருக்குங்க. ஹலோ, இந்தியாவே வாங்கின கடனை கட்டாம வேர்ல்டு பேங்க்ல கடனை வாங்கிட்டே இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு சட்டம், இந்தியனுக்கு ஒரு சட்டமா? போங்க சார், நீங்களும் உங்க பேங்க்கும் பேப்பர்ல மட்டும் விவசாய கடன், கல்வி கடன், தொழில் கடன் பீலா விட்டுட்டு தெரிவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். சொந்தமா தொழில் தொடங்கணும், அதுக்கு லோன் வேணும். இது என் சர்டிபிகேட்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முதல்ல யாராவது ஷூரிட்டி தரணும். சார், ஷூரிட்டினா சாட்சிகள் தானே? நான் போடுறேன். எத்தனை கையெழுத்து போடணும்? சார் நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடுறோம். இப்படியாவது லோன் கொடுத்து உதவுங்க. வெறும் கையெழுத்து மட்டும் பத்தாது. இவருக்கோ உங்களுக்கோ ஏதாவது சொத்து பத்து இருக்கணும். சார், எங்ககிட்ட சொத்தெல்லாம் இல்லை. திறமையா உழைச்சி நேர்மையா ஜெய் பண்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. சாரி, உங்க நம்பிக்கைக்கெல்லாம் லோன் தர முடியாது. நீங்க கிளம்பலாம். ஜிங்கா வாடா பாத்துக்குவோம். வரேன் சார். சொட்ட தலைங்க. ஏன்டா ஃபீல் பண்ற? லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. கவலைப்படாதடா. டேய், ரமணா சார்ட்ட உதவி கேட்பமாடா? ஆமாடா, தாராளமா கேட்கலாம். அவர் நினைச்சா நம்ம பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அம்மா, நம்ம கீழே தெரு நிலத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம்பந்தப்பட்டவர் வர சொல்லு, நான் பேசி முடிவு எடுக்கிறேன். மாமா என்ன சொல்லுக்கா? சரி, அப்படியே அவனுக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. என்ன பிசினஸ்ன்னு யோசிச்சு வை, ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் மாமா. சௌந்தர்யா வீடு கூட இந்த தெரு தான்டா. ஏய், இப்போ என்ன சொல்ல வர? சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டு ரமணா சார் வீட்டு போலான்றியா? நான் ஒன்றும் அப்படி சொல்ல, உங்களுக்கும் தெரியணும்ல.
டேய் இதான். இதானே ரமணா சார் வீடு? இதுவா? ஆமா வாங்க. ஏய் ஏன்டா அங்கேயே நிக்கிற? இவனுக்கு என்னாச்சு? சௌந்தர்யா வீடு இதான்டா. வணக்கம் சார். வண்டி சாவி எடுக்கல. இதோ வரேன். அண்ணி நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கண்ணா. தேங்க்யூ. என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். அப்புறம் ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இது என் மச்சான் பிரபாகர். வணக்கம். 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 நீங்க பேசிட்டு இருங்க. ம். என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருந்தோம். இப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். வேலைக்கு போகணும், உழைக்கணும், ஏதாவது சாதிக்கணும்னு இப்போ எங்களுக்கு தோணுது. இவனுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம். சூரிட்டி வேணும்னு கேட்குறாங்க. கேட்காமலே உதவி செஞ்சுங்க. கேட்டால் மறுக்க மாட்டீங்க நம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் மனசு வச்சு கை தூக்கி விட்டீங்கன்னா பொறுப்பா நடந்துக்குவோம் சார். உழைக்கணும் சாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில பாதி ஜெயிச்சிட்டா மாதிரி. உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். ரொம்ப நன்றிங்க. ஏய், நன்றிலாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனாக்கிடாதீங்க. நானும் உங்களில் ஒருத்தன் தான்.